வணக்கம் தோழர்களே. தமிழ்நாடு அரசியலில் சினிமா நட்சத்திரங்களுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகிறது. ஆரம்பத்தில் எம்ஜிஆரை முன் உதாரணமாக கொண்டு அனைவரும் அவர் போலவே முதலமைச்சர் ஆகிவிடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். எம்ஜிஆர் திமுகவில் 30 ஆண்டுகள் காலம் தன்னுடைய கட்சிக்காக உழைத்தவர். திமுகவினுடைய முன்னேற்றத்திற்காக உழைத்தவர். அவர் ஏதோ காரணத்தினால் கட்சியை பிரித்து கொண்டு புதிய ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி அதன் மூலமாக அவர் முதலமைச்சர் ஆனார். அவர் சென்று ஆரம்பித்ததில், அவர் முதலமைச்சர் ஆனதில் அர்த்தம் இருக்கிறது. ஆனால் இவர்களெல்லாம் எப்படி இதை தாம் எம்ஜிஆர் தான் என்று சொல்லி இவர்களெல்லாம் நினைத்தார்கள் என்று தெரியவில்லை. அப்படி நினைத்தவர்கள் எல்லாம் தான் டி. ராஜேந்தர் என்பவர் வந்தார். பிறகு பாக்யராஜ் என்பவர் வந்தார். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் வந்தார். அப்புறமா சரத்குமார் வந்தார். அப்புறம் கமலஹாசன் வந்தார். பிறகு இப்பொழுது புதிதாக ஒரு தற்கூரி விஜய் என்று சொல்லக்கூடிய இவர் வந்து இறங்கியிருக்கிறார். இவர்களுடைய கனவு நனவாகுமா என்றால் இது தமிழ்நாட்டு மக்களிடம் எப்போதும் செல்லுபடியாகாது. சினிமா பார்ப்பது என்பது வேறு, அரசியல் என்பது வேறு. இதையெல்லாம் இந்த நாட்டு மக்கள் நன்றாக உணர்ந்திருக்கிறார்கள். அதை பிரித்து பார்க்கக்கூடிய பக்குவம் படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அது மாதிரி பக்குவப்படுத்தப்பட்டது பெரியார், அண்ணா, கலைஞர் இவர்களெல்லாம் இந்த மண்ணை பக்குவப்படுத்தி மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி சென்றிருக்கிறார்கள். இவர்களுக்கு அதெல்லாம் புரியாது.